அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்ள மனதார வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். பொதுக்காலம் 30வது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்கு உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். கிழக்கு ஐரோப்பா பல்கேரியா என்ற நாடு, அந்த நாட்டில் இருக்கிற சில பெரிய சிறிய ஆலயங்கள், அங்கு இருக்கிற அநாதை இல்லங்கள், ஏழைகளின் மறுவாழ்வு மையங்கள், இவற்றுக்கெல்லாம் கடந்த ஆண்டுகளிலே அதிகமாக நன்கொடை கொடுத்தவர்கள் யார் எனி அது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் அல்ல, முன்னணி அரசியல்வாதிகள் அல்ல, விளையாட்டு வீரர்களோ பாப் இசை கலைஞர்களோ நடிகர்களோ அல்ல, மாறாக மிக எளிய சாதாரண குடுகுடு வயது முதிர்ந்த ஒரு பிச்சைக்காரர். அவருடைய பெயர் தாதா டோப்ரி. தாதா டோப்ரினா தாத்தா டோப்ரி என்று அர்த்தம். அவருடைய சிறு வயதில் அவர் தந்தை இறந்து விடுகிறார். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் பிள்ளைங்களா வளர்க்கிறாங்க. அவர் 2ஆம் உலகப் போரில் கலந்து கொள்கிறார். சோஃபியா என்ற நகருக்கு அருகிலே போர் நடக்கிறது. அந்த போர்ல குண்டுகள் வீசப்படுகின்றன. அதுல தன்னுடைய உயிர் தோழனை இழந்து விடுகிறார். அடுத்த குண்டு வீசப்படுகிறது. அப்பொழுது தன்னுடைய கேட்கும் செவி திறனை இழந்து விடுகிறார். அந்த குண்டு வெடிப்பில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புகிறார். அதிலிருந்து வாழ்க்கையை பற்றி அவர் பார்வை மாறுகிறது. எல்லாருக்கும் உதவ ஆரம்பிக்கிறார். அவருக்கு 83 வயதுல தன்னிடமிருந்த எல்லா சொத்துகளையும் ஆலயங்களுக்கும் அநாதை இல்லங்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு ஒரு சின்ன இல்லத்துல தங்கிக்கிட்டு தினந்தோறும், அது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பனியாக இருந்தாலும் குளிரா இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் 20 கிலோமீட்டர் சோஃபியாவுக்கு நடந்து வந்து அங்க இருக்கிற புனித அலெக்சாண்டர் நெவ்ஸ்கி என்று அழைக்கப்படுகின்ற பேராலயத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டு பிளாஸ்டிக் கப்பை வர போறவங்கட்டா நீட்டி பிச்சை எடுத்தார். அந்த பிச்சை எடுத்ததுல ஒரு நயா பைசா கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் ஆலயங்களுக்கென்று அநாதை இல்லங்களுக்கென்று அவர் கொடுத்தார். அவர் தனக்கென்று செலவழித்தது ஒவ்வொரு மாதமும் அரசாங்கம் கொடுத்த பென்ஷன் 80 யூரோ. அப்புறம் மற்ற மக்கள் யாராவது பழங்கள் கொடுத்தால், ரொட்டி துண்டுகள் கொடுத்தால் அதை வாங்கி வைத்துக் கொள்வார். அதை மட்டும்தான் தனக்கென்று வைத்துக் கொண்டார். தன்னுடைய தேவைகளை சுருக்கிக் கொண்டு பிறருடைய நலவாழ்வுக்கு மட்டுமே வாழ்ந்தார் தாதா டோப்ரி. அவரை பற்றி 2015ஆம் ஆண்டு தி சைலண்ட் ஏஞ்சல் என்ற ஒரு ஆவணப்படம் எடுக்கப்பட்டது. அவர் தானம் எடுக்கிற பொழுது தன்னுடைய பிளாஸ்டிக் கப்பை நீட்டி தலை குனிந்து வணக்கம் செய்துவிட்டு மற்றவர்களை கருணையோடு பார்த்து புன்முறுவல் பூர்த்துவிட்டு ரிஜாய்ஸ் இன் காட் என்ற வார்த்தையை அவர் சொல்வார். தாதா டோப்ரி ஆண்டவரில் அகமகிழ்ந்தார், மனிதத்தில் அகமகிழ்ந்தார், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் அகமகிழ்ந்தார். அதனால்தான் இன்னைக்கு இரக்கத்தின் அடையாளமாக, கருணையின் அடையாளமாக, இறை அன்பின் அடையாளமாக, பிறர் அன்பின் அடையாளமாக நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அன்பு ஒரு மேஜிக் வேர்ட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அன்பு. சிறியவரிலிருந்து பெரியவர் வரை இன்னைக்கு எல்லாரும் ஏங்கி தவிப்பது இந்த அன்பிற்காகத்தான். அன்பு நமக்கு நிறைய இன்பத்தை தரும், நிறைய துன்பத்தையும் தரும். அன்பு நம்மை கட்டி எழுப்பும், அன்பு நம்மை காயப்படுத்தும். அன்பில்லாத வாழ்க்கையில ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் எதுவுமே கிடையாது. இந்த காணொளியில் தொடர்ந்து பயணிப்பதற்கு முன்னால கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து அமைதியா யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில உறவு எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில அன்பு எப்படி இருக்கிறது, நான் இன்னைக்கு எத்தனை பேரை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு நிபந்தனையின்றி அன்பு செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு என்னை எத்தனை பேர் எந்த எதிர்பார்ப்பின்றி எந்த நிபந்தனையின்றி அன்பு செய்கிறார்கள், நினைத்து பார்ப்போம். இந்த உறவு மேம்பட என்ற காணொளிக்கு தொடர்ந்து செல்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவிடம் ஒரு ஒற்றை கேள்வி முன்னிறுத்தப்படுகிறது. இருக்கின்ற 613 திருச்சட்டங்களில் எது வசத்தி, எது மேன்மையானது என்று கேட்கிற பொழுது இயேசு இறைவனை அன்பு செய், மனிதரை அன்பு செய் என்று 2
அன்பு கட்டளைகளை தருகிறார். இறைவனை அன்பு செய் என்ற கட்டளை இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய் என்ற வசனத்திலிருந்து எடுத்தாளப்படுகிறது. அதே போல 2வது அன்பு கட்டளை லேவியர் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய் என்ற வசனத்திலிருந்து எடுத்தாளப்படுகிறது. ஆக ரெண்டுமே ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. ஆனா இதுல இயேசுடைய பங்களிப்பு என்ன, இயேசுடைய டச் என்ன என்று கேட்கிற பொழுது இறைவனை அன்பு செய் என்பதையும் மனிதரை அன்பு செய் என்பதையும் ஒரே நேர்கோட்டில் இயேசு கொண்டார். ரெண்டுக்கும் முக்கியத்துவம் தந்தார். அதுதான் இயேசுடைய பங்களிப்பு. இயேசுவை பொறுத்தவரையில் அன்பு என்பது ஒரு பெயர் சொல் அல்ல, மாறாக வினை சொல். அன்பு என்பது ஏதோ சென்டிமெண்ட் எமோஷன் கிடையாது, உணர்வு மட்டும் கிடையாது. மாறாக தேர்ந்து தெளிந்து சிந்தித்து சுய அறிவோடு விருப்பத்தோடு முன்னெடுக்கிற ஒரு செயல். ஒரு கால்நடை மருத்துவர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் இந்த வேலையை போய் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா மாடுக்கு நீங்க ஊசி போட போனா ஒன்று முட்டை வருது, பின்னால போனா காலால உதைக்குது, வாளால அடிக்குது. அந்த நாய்க்கு ஊசி போட போனா பார்த்து குறைக்குது, இல்லைன்னா கடிக்க வருது. இப்படிலாம் செய்யும்போது நீங்க எதுக்கு இந்த வேலையை தேர்ந்தெடுத்தீங்க என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், நான் விலங்குகளை அன்பு செய்கிறேன், அதனால் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி. இந்த விலங்குகள் எட்டி உதைக்குது, முட்டை வருது, கொலைக்குது, கடிக்க வருதுன்னா அது வலியில் செய்கிறது. அந்த வலியில செய்யறதுனால அது அப்படி செய்தேன்னு சொல்லி அதை விலைக்கு வைக்க முடியாது, அது புறக்கணிச்சிட முடியாது. மாறாக அந்த வலியில் தான், அந்த கஷ்டத்துல தான் அந்த விலங்குகளுக்கு நான் தேவை. எனவே நான் விலங்குகளை அன்பு செய்து இந்த ஒரு வேலையை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்வார். அதே போலத்தான் அன்பு என்பது தெரிந்து தெளிந்து சுய அறிவோடு சிந்தித்து செயலாற்றுகின்ற ஒரு செயல். அந்த ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 2 அன்புகளை முன்னிறுத்துகிறார். முதலில் இறை அன்பு, இறைவனை அன்பு செய்தல். இறைவனை முழு இதயத்தோடு, இதயம் என்பது உணர்வுகளின் பிறப்பிடம், எனவே உங்களுடைய எல்லா உணர்வுகளின் மையமாக இறைவன் இருக்கட்டும். 2வதாக இறைவனை முழு உள்ளத்தோடு, உள்ளம் என்பது ஆளுமையின் பிறப்பிடம், நம்முடைய விழுமியங்களின் பிறப்பிடம், நம்முடைய தனித்தன்மையின் பிறப்பிடம். எனவே உங்களுடைய விழுமியங்கள் ஆளுமைகள் அனைத்திற்கும் மையமாக இறைவன் இருக்கட்டும். 3வதாக இறைவனை உங்களுடைய முழு மனதோடு, மனதுனா மைண்டு, நம்முடைய தாட், நம்முடைய எண்ணங்கள் பிறப்பிடம். எனவே உங்களுடைய எண்ணங்களின் மையமாக, ஆக உணர்வுகளின் மையமாக, உங்களுடைய ஆளுமையின் மையமாக, உங்களுடைய எண்ணங்களின் மையமாக இறைவன் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு நமக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறார். இறைவனை மையப்படுத்திய வாழ்க்கையை இயேசு நமக்கு சொல்ல மட்டும் செய்யல, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சு காமிச்சார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லி இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்தார். அது ஜீசஸ் மாடல். அதே போல அன்னை மரியாளும் இறைவனை மையப்படுத்தினார். லூகாஸ் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஃபியாத் வோலுந்தாஸ் தூவா, அதாவது இறைவா உமது விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்தார். இது மதர் மேரிஸ் மாடல். இவ்வாறு இயேசுவின் முன்மாதிரியையும் அன்னை மரியாளின் முன்மாதிரியை நமதாக்கி கொண்டு இயேசுவை மையப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கைக்கு இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருச்சபையில 3 தெரசாக்கள் இருக்கிறார்கள். அவிழா தெரசம்மா, அவங்க நிறைய சிந்திச்சாங்க, எழுதினாங்க, படிச்சாங்க. அவருடைய சிந்தனையின் மையமாக இறைவன் இருந்தார், இறைவனை அன்பு செய்தார். அடுத்து குழந்தை தெரசம்மாள், அவங்க இறைவனை நிரம்ப அன்பு செஞ்சாங்க. அவங்களுடைய இதயத்தின் உணர்வுகளின் மையமாக இறைவன் இருந்தார். 3வதாக அன்னை தெரசால், அவங்க நிறைய சேவை செஞ்சாங்க. அவங்களுடைய ஆளுமையின் மையமாக, அவருடைய சேவையின் மையமாக இறைவன் இருந்தார். நம்ம இறைவனை அன்பு செய்ய ஆசைப்பட்டோம்னா அந்த 3 தெரசாக்களை நம்மதாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணத்தின் மையமாக, நம்முடைய இதயத்தின் மையமாக, நம்முடைய ஆளுமையின் மையமாக இறைவன் இருக்கிற பொழுது நாம் இறைவனை அன்பு செய்கின்றோம். ஒளிவ மலை மீது ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை 3 மதத்தினர்களுக்கும் மிக மிக முக்கியம். யூத மதத்தினர் குல்தா என்ற இறைவாக்கினர் அந்த குகையில வாழ்ந்து அதை அங்க அடக்க செஞ்சிருக்காங்க என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். இந்த குல்தாவை பற்றி 2 அரசராகவும் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவ மறையை சார்ந்த நாம்
அந்த குகையில பெலஜியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புனிதர் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்புகிறோம். பெலஜியா என்ற புனிதர் அவங்க ஒரு விபச்சாரியாக இருந்தார்கள். மனம் மாறி இறைவனை பற்றி கொண்டு ஒரு துறவியாக மாறி புனிதராக வாழ்ந்தார்கள். அடுத்து முஸ்லிம் மதத்தினர் அந்த குகையில ரபியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புனித பெண் வாழ்ந்தார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். இந்த ரபியா இறைவன் நோக்கி ஜெபித்தார், இறைவா, நான் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக உம்மை தொழவில்லை. அப்படி நான் தொழுதனா அந்த நரகத்தின் நெருப்பு என்னை எரிப்பதாக. இறைவா, நான் சொர்க்கத்தின் வாயிலுக்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லி நான் உம்மை தொழவில்லை. அப்படி நான் ஜெபித்தேனா சொர்க்கம் எனக்கு கிடைக்காமல் போகட்டும். ஆனா நான் ஜெபிப்பது உங்கள் மேல இருக்கிற அளவற்ற அன்பிற்காக அன்போடு நான் உம்மை தொழுகிறேன். உங்கள் கரங்கள் தருகின்ற வரங்கள் அதுக்காக நான் ஜெபிக்கல, மாறாக உங்க முகத்தை பார்க்கணும், அந்த மகிழ்ச்சி நான் திளைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன், தொழுகிறேன் என்று சொல்லி அவர் தொழுவார். நமக்கும் அப்படித்தான். இறைவனுடைய கரங்களை பார்த்து இறைவனுக்கு என்ன தருவார்? ஆசீர்வாதங்களை தருவாரா, சுகத்தை தருவாரா, அந்த கொடையை தருவாரா, இந்த கொடையை தருவாரா என்று சொல்லி கரங்களை மட்டும் பார்க்காமல் எப்போது அவர் முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த முகத்தை தேட ஆரம்பிக்கிறோமோ, புல்லார்ந்து தேட ஆரம்பிக்கிறோமோ, அப்பயே நாம் இறைவனை அன்பு செய்ய தொடங்கிவிட்டோம் என்பது அர்த்தம். அந்த அன்பிற்கு இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். இரண்டாவது, பிறர் அன்பு. நாம் ஒவ்வொருவருமே அன்பு செய்வதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அது சிலருக்கு முடியுது, ஆனா நம்மள பலரால இந்த அன்பை கொடுக்கவோ அன்பை பெறுவதற்கோ முடியல. அதுல தோல்விகள், ஏமாற்றங்கள், வலிகள், ரணங்கள், காயங்கள். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த சிக்கல்? நம்மகிட்ட சம்பந்தம் இல்லாதவங்க கூட விட்டுடலாம். ஆனா சம்பந்தம் இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற கணவன் மனைவியை, குழந்தைகள் பெற்றோர்களிடையே, ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கிறவங்ககிட்டயே, ஒன்னா சேர்ந்து வாழ்றவங்ககிட்டயே ஒரு அன்போடு உறவோடு இருக்க முடியலையே. ஏன் இந்த நெருக்கடி என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய உறவுகள்ல தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ எதிர்பார்ப்பு இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறது. நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், ஆனா மற்றவங்க தருகிற பதில் அதற்கு ஏற்றார் போல இல்லை. அதனால ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கேப், ஒரு இடைவெளி விடுகிறது. நான் இங்க நிக்கிறேன், அவங்க அங்க நிக்கிறாங்க. இந்த இடைவெளியை நம்ம எதை வச்சு ஃபில்அப் பண்றோம், எதை வைத்து நிரப்புகிறோமோ அதுதான் நம்முடைய உறவை, நம்முடைய உறவின் சரிதத்தன்மையை, உறவினுடைய குவாலிட்டியை தீர்மானிக்கிறது. ஜான் எம் கோட்மேன் என்ற உளவியலாளர் 4 ஹார்ஸ்மென்னை பத்தி சொல்றார். அதாவது 4 குதிரை மனிதர்களை பற்றி. திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரத்துல 4 குதிரை மனிதர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். உலகம் அழிய போகிறது. அந்த உலக அழிவின் போது 4 குதிரை மனிதர்கள் வருவாங்க. முதல்ல ஒரு மனிதன் வெண் குதிரையில் வருவார். அவர் வெற்றியை, அதாவது போட்டியை கொணர்வார். இரண்டாவதாக சிவப்பு குதிரையில் ஒருத்தர் வருவாரு, அவர் போரை கொணர்வார். மூன்றாவதாக கருப்பு குதிரையில் ஒருவர் வருவார், அவர் பஞ்சத்தையும் பட்டினியும் கொணர்வார். நான்காவதாக பச்சை குதிரையில் ஒருவர் வருவார், அவர் கொள்ளை நோயை கொணர்வார். இப்படி 4 பேர் வருகிற பொழுது உலகம் அழிந்துவிடும். அதே போல நம்முடைய உறவு வாழ்க்கையிலும் 4 குதிரை மனிதர்கள் வருவாங்க. இந்த 4 குதிரை மனிதர்கள் வருகிற பொழுது நம்முடைய உறவு கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த 4 குதிரை மனிதர்கள் யார்? நம்முடைய உறவுகளில் வருகிற முதல் குதிரை மனிதர் கிரிட்டிசிசம், விமர்சனம். நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் வேறு ஒன்றை செயல்படுத்துகிறார்கள், 2 பேருக்கு இடைவெளி விடுது. அந்த இடைவெளியில நாம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம். விமர்சனம் செய்வதற்கும் புகார் கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது கிரிட்டிசிசத்துக்கும் கம்ப்ளைனிங்கும் வித்தியாசம் இருக்கிறது. கம்ப்ளைனிங்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுவோம், அதை மட்டும் குறை சொல்வோம். ஆனால் கிரிட்டிசிசத்துல, விமர்சனத்துல ஒட்டுமொத்த மனுஷரையே, ஒட்டுமொத்த மனிதனுடைய ஆளுமையே, அவங்க கேரக்டரையே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எடுத்துக்காட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகிட்ட பாத்திரம் கழுவ சொல்கிறோம். பாத்திரம் கழுவாமல் அவள் எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கா. அப்போ நீங்கள் முறையிடுறதுனா எப்படி? ஏமா பாத்திரம் கழுவல, பாத்திரத்து கழுவு, அது ரொம்ப முக்கியம் என்று சொல்றது முறையிடுதல், புகார் சொல்றது. ஆனால் கிரிட்டிசிசம் என்பது
எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் கொடுக்குற வேலையை செய்யாமல், பாத்திரத்தை கழுவாமல், நீ சோம்பேறித்தனமாக இருக்க, நீ ஒன்றுக்கு லாய்க்கில், நீ சரியான தத்து, நீ உருப்பட மாட்ட, போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவ என்று சொல்லி அவங்க கேரக்டரையே நீ லேசி, நீ ஒன்றத்துக்கு உருப்பட மாட்ட என்று சொல்லி அவங்களுடைய கேரக்டரை இழிவுபடுத்துறதா கிரிட்டிசிசம். இப்படி நம்முடைய விமர்சனத்தால் நம்மை சார்ந்தவர்களை அவங்கள தாக்குறோம், கஷ்டப்படுத்துறோம், காயப்படுத்துறோம். நமது உறவுகளில் வருகிற இரண்டாவது குதிரை மனிதர் டிஃபென்சிவ்னஸ், அதாவது தற்காத்துக் கொள்ளுதல். ஒருவர் இன்னொருவரை விமர்சனத்துக்கு உள்ளாக்குகின்ற பொழுது இன்னொருவர் தன்னையும் அறியாமல், தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம தற்காத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார், டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தற்காத்துக் கொள்வதற்காக திணுசாக புதுசாக சாக்கு போக்குகளை கண்டுபிடித்துக் கொண்டு தப்பு ஏன் மேல, தப்பு ஓ மேலதான் என்று சொல்லி மற்றவர்கள் மீது தப்பை போட்டுவிட்டு தன்னை தற்காத்துக் கொள்கிறார். இது மூலம் அவர் ரெண்டு செய்யறார். ஒன்னு, சொல்ல வரும் மனுஷனுடைய கன்சர்ன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இரண்டாவதாக தான் செய்த தவறுகளுக்கு எந்த விதமான பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. நமது உறவுகளுக்கிடையே வருகின்ற மூன்றாவது குதிரை மனிதர் கண்டெம்ட், அதாவது அவமதிப்பு. இப்படி ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னொருத்தர் அதை தற்காத்து கொண்டே இருக்கிற, இது மாறி 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 தொடர்ந்து நடக்கிற பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அது அவமதிப்பாக மாறி போகிறது. மற்றவங்களை கீழ்த்தரமா பார்க்கறது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, ஏளனமா நக்கல் அடிக்கிறது, தேவையில்லாம பட்டப்பேரை சொல்லி கூப்பிடுறது, அவங்கள மற்றவங்க முன்னால அவங்க பேரை கெடுக்கிறது என்று சொல்லி, இதுக்கெல்லாம் ஒரு இலக்கு, நான் வசதி, நான் உன்னை விட பெட்டரு, திறமைகள்ல, படிப்புல, அறிவுல, செயல்படுத்தல நான் உன்னை விட வசதி, நீ தாழ்த்தி, நீ எதற்கும் லாயக்கில்லை என்று சொல்லி ஒருத்தர்களை மட்டம் தட்டுவது. நான்காவதாக நம்முடைய உறவுகளில் வருகின்ற குதிரை மனிதர் ஸ்டோன் வாலிங், கிரிட்டிசிசம், தற்காத்துக் கொள்ளுதல், அவமதிப்பு என்று தொடர்ந்து வருகிற பொழுது அந்த இன்னொரு மனிதர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். எதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதுல ரொம்ப அமைதியா கூலா அவர் தனியா உட்காந்துக்கிடுவாரு. எதை பத்தியும் கண்டுக்கிறாரு, ஏதோ சொல்லிட்டு போ, நான் அதை கண்டுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய சுவரை தனக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையே அவர் எழுப்பி விடுகிறார். அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு, எதையும் கண்டுக்காம. ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு அது பயங்கரமான கோபத்தை உருவாக்கும். இவர் எதையும் கண்டுக்காம தேமேன்னு அப்படி உட்கார்ந்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம இல்லங்கள்ல, நம் வாழுகிற இடங்கள்ல, நம் தொழில் புரிகின்ற இடங்கள்ல, நம்முடைய சூழல்ல எந்த ஜோன்ல நம்ம இருக்கிறோம்? கிரிட்டிசிசம் ஜோன்ல இருக்கிறோமா, டிஃபென்சிவ்னஸ் ஜோன்ல இருக்கிறோமா, கண்டெம்ட் ஜோன்ல இருக்கிறோமா, ஸ்டோன் வாலிங் அந்த ஜோன்ல இருக்கிறோமா? இரண்டு பேருக்கு இடையே உள்ள இடைவெளியில விமர்சனத்தையோ, தற்காத்துக் கொள்ளுதலையோ, அவமதிப்பையோ, சுவரை கட்டி எழுப்போதை போடாம 1 கொரிந்தியர் 13:7 வாசிப்பதை போல அங்கே பொறுத்து கொள்கின்ற அன்பை, அதாவது அவர்களுடைய குற்றத்தை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் குத்தி காட்டாம அதை மன்னித்து மறைக்கிற அந்த அன்பை, ஏற்றுக்கொள்கின்ற அன்பை, அதே போல நம்புகிற அன்பை, அதாவது மற்றவர்களின் உண்மைத்தனத்தையும் நன்மைத்தனத்தையும் நம்புகின்ற அன்பை, மூன்றாவது எதிர்நோக்கி இருக்கின்ற அன்பை, நான்காவது மன உறுதியோடு அனைத்தையும் தாங்கிக் கொள்கின்ற அன்பை அந்த இடைவெளியில போடுகிற பொழுது இரண்டு பேரும் இணைவதற்கும் உறவு மேம்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த 4 விஷயங்களை நாம் செய்கிற பொழுது நம்முடைய பிறரன்பும் இறையன்பும் சிறந்து விளங்கும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.